இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் ஒரு சூப்பரான அவியல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த அவியல் பார்த்திங்கன்னா காரக்குழம்பு, சாம்பார், அப்புறம் அடை இது கூடலாம் சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுங்க. 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் காய்கறி என்னென்ன காய்கறி நமக்கு தேவையோ எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த அவியலுக்கு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க. விருப்பப்பட்டது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கினதுக்கப்புறம் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு அரை மூடி தேங்காய் சேர்த்துங்க, 4 பச்சை மிளகா, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 4 பூண்டு பல் சேர்த்து கொரப்பாக அரைச்சி இதில் சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்ருங்க. இன்னொரு 5 நிமிஷத்துக்கு கொதிச்சதுக்கப்புறம் நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்து நல்லா பீட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும்னா சூப்பரான அவியல் ரெடி.